குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை கேள்விகளுக்கான பதில்களையும் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் பல விதமான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 0444459444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களுக்கான பதில்களையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை பற்றி நமக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக டாக்டர் நவீன் பாலாஜிஸ் எட்போகேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஒவ்வொரு நாளுமே காலர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு விதமான கேள்விகளோட நம்ம தொடங்கிட்டு இருக்கோம். பெண்களுக்கு அவங்க பூப்படைந்த காலத்திலிருந்து மெனோபாஸ் வரக்கூடிய காலம் வரைக்கும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட நம்ம ஷோக்கு வரக்கூடிய பாதி காலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பூப்பு சுழற்சினால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அதில் இன்னொரு பெரிய ப்ராப்ளம், ஒரு 40 வயதை கடந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மெனோபாஸ்ன்றது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அவங்க சைக்கலாஜிக்கலாகவும் பாதிக்கப்படுறாங்க, ஹெல்த் வைஸும் அவங்களுக்கு பல பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு அந்த மெனோபாஸை கான்சன்ட்ரேட் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறேன் டாக்டர். கண்டிப்பாக. அதாவது மெனோபாஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க போஸ்ட் மெனோபாசல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா அது ஒரு வியாதியானா கண்டிப்பாக அது வந்து ஒரு நோய் கிடையாது. எப்படி வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு பருவகாலத்தையும் நம்ம கடந்து போகிறோமோ அதே மாதிரி இந்த பூப்பு சுழற்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவு தானே தவிர கண்டிப்பாக வந்து நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கிடையாது. நம்ம லைஃபே அதோட முடிஞ்சிறது கிடையாது. அதுக்கப்புறம் அது முடிஞ்ச பிறகு நம்ம யூஸ்வல் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை நம்ம பெண்கள் பண்ணணும். அது வந்துருச்சு, அதனால் வந்து எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்க டிப்ரெஸ்ட் ஆகக்கூடாது. இந்திய பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மெனோபாசல் பீரியட் டைம் அப்படிங்கிறது வந்து 48 52 வயது வரை தான் இந்திய பெண்களை பொறுத்த வரைக்கும். முந்தி வந்து இது இன்னும் தள்ளி இருந்தது. பட் ஆனால் இந்த 48 to 50 days 52 years. ஆனால் சிலருக்கு வந்து அவங்களோட தாயை ஒற்று, அவங்க தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 வயதில் அவங்க மெனோபாஸ் ஆயிருந்தாங்கன்னா 42. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெனோபாஸ் ரொம்ப ஏர்லியராக வரும். அது வந்து என்னென்னா ஒரு 30 வயதுலேயே மெனோபாஸ் வர்றவங்களும் இருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து அதாவது நேச்சுரலாக இல்லை எங்கள் அம்மாவுக்கு இப்படி தான் இருந்தது அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே மீறி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸை தொடர்ந்து வந்து என்னென்னா சடன் ஏர்லி மெனோபாஸ் முன்னாடியே வந்து வந்துடும். பட் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கடுத்து அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை நார்மலாக இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த டயட்டையும் அவங்க ரெகுலேட் பண்ணாலே அவங்க ஈஸியாக வந்து அவங்க கேரி ஓவர் பண்ணிடலாம். இந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் பெண்கள் முக்கியமாக படக்கூடிய கஷ்டம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே டாக்டர், அந்த கஷ்டங்கள் பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ மேம், குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்க பேர் நீங்க எங்க கால் பண்றீங்க? தூத்துக்குடியிலேருந்து மாரியம்மாள் பேசுகிறேன் மேம். ஓகே மாரியம்மாள், நீங்க தொடர்ந்து உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, பேசலாம். சரி ஓகே மேம். எனக்கு கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் ஆகுது. சொல்லுங்க மாரியம்மாள். இது 1.5 வருஷம் கழிச்சு கன்சீவ் ஆனேன். தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனை டேப்லெட் போட்டுட்டு இருந்தேன். 1.5 வருஷம் கழிச்சு கன்சீவ் ஆனேன். ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல துடிப்பில்ல, அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க. அபார்ஷன் பண்ணி ஒரு 1 இயர் ஆகுது. அப்புறம் திரும்பி இப்போ தைராய்டு டேப்லெட்லாம் போட்டுட்டு இருக்கேன். அதனால எந்த இதுவும் இல்லை. என்ன ரீசன் மேம்? அதாவது என்ன அப்படின்னா, தைராய்டு அப்படிங்கிறது வந்து பெண்களானாலும் சரி ஆண்களானாலும் சரி அவங்களோட எல்லா உறுப்புகளையும் இயக்குவதற்கு ஒரு முக்கியமான திறவுகோல் மாதிரி. அதுக்கு சுப்பீரியராக மேலே பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரின்னு இருக்குது. ஸோ இந்த தைராய்டும் சிறுநீரகம் கர்ப்பப்பை இது எல்லாமே தொடர்புடையது. நம்ம வந்து என்னென்னா தைராய்டு வந்து நம்ம செக்ரீஷன்ஸ் வந்து நார்மலாக இருக்கணும் அப்படின்னா மெயினாக வந்து நம்ம சிறுநீரகம் அதே மாதிரி யூட்ரஸோட எனர்ஜி லெவல் வந்து கரெக்டாக இருக்கணும். இதுக்கும் அதுக்கும் என்ன டாக்டர் சம்மந்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆகுது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகுதுன்னா இந்த கர்ப்பப்பைக்கு தொடர்பான ஹார்மோனும் எண்டோக்ரைன் ஹார்மோன் தான். அதே மாதிரி அந்த தைராய்டில் இருக்க ஹார்மோனும் எண்டோக்ரைன் ஹார்மோன் தான். ஸோ இது ரெண்டும், அதாவது ஹார்மோன்லேயே 2 வகை இருக்குது. ஒன்று எக்ஸோக்ரைன் இருக்குது, ஒன்று எண்டோக்ரைன். இந்த எண்டோக்ரைன்கிறது வந்து ஒரு எந்த தாரையும் இல்லாமல் சுரக்கக்கூடியது. ஸோ அந்த இடத்துல வந்து கர்ப்பப்பைக்குரியது இப்போ எஸ்ட்ரோஜனோ ப்ரொஜெஸ்ட்ரோனோ அது இம்பேலன்ஸ் ஆகிறப்ப என்ன பண்ணுன்னா, நீ இந்த மாதிரி இம்பேலன்ஸ் சரியான லெவலில் இல்லை, இதை வந்து நீ கொஞ்சம் சரியான லெவலில் செக்ரீட் பண்ணணும் அப்படின்னு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து அந்த ஹார்மோன் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து இந்த ஹார்மோனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம வழிவகைகள் செஞ்சாலே அது நார்மல் ஆகிடும். ஸோ இவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி குழந்தையோட க்ரோத் சரியில்லை, ஹார்ட் பீட் சரியில்லை அப்படிங்கிறப்ப என்ன காரணங்கள் அப்படின்னா, இவங்களோட தைராய்டு கிளாண்ட் வந்து இயற்கையாகவே நார்மலாக வந்து ஒர்க் ஆகலை. அந்த கிளாண்ட் ஒர்க் ஆகாமல் அந்த ஹார்மோனை வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து இயற்கையான வேலைகள் எதுவுமே நடக்காது. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு இடத்துல கரெக்ஷன்ஸை பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் இந்த இடத்துல நீ கரெக்ஷன் பண்ணுறியா, பாதிப்புகள் வேறு இடத்துல வந்து உருவாகும். ஸோ என்ன அப்படின்னா, எல்லாரும் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, திருமணத்திற்கு முன்பே அல்லது குழந்தை பிறப்பதற்கு முன்பே வந்து என்னென்னா ஆணோ பெண் இருவருமே வந்து என்னென்னா
அவங்களோட எல்லா ஹார்மோனல் ரெகுலேஷன்ஸையும் நார்மல் பண்ணிக்கணும். நார்மல் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் வந்து ஒரு குழந்தை வந்து உருவாகிறப்ப அந்த குழந்தைக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் தைராய்டு ஹார்மோனையே வந்து நேச்சுரலாக செக்ரீட் பண்ண வைக்கிறதுக்கு வந்து வழிவகைகள் இருக்குது, உணவு முறைகளும் மருந்துகளும் இருக்குது. அதை எடுக்கிறப்ப வந்து ஹார்மோனல் லெவல் நார்மல் ஆகும். அதே மாதிரி நீங்கள் கன்சீவ் ஆவீங்க, நேச்சுரலாக கன்சீவ் ஆகி உங்கள் குழந்தையும் வந்து அந்த ப்ரெக்னன்சி பீரியடை வந்து நேச்சுரலாக ட்ராவல் பண்ணி குழந்தை வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் பிறப்பதற்கு வழிவகைகள் இருக்குது. ஸோ தூத்துக்குடியிலேயே நமது டாக்டர் நவீன் பாலாஜி செர்போ கேர் மருத்துவமனை இருக்குது, நேரில் சென்று பாருங்கம்மா. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் வணக்கம் மேடம், நாங்கள் திருச்சி மணப்பாத்துலேருந்து பேசுகிறோம். உங்கள் பேர் சார்? என் பேர் பெருமாள் மேடம். ஓகே சார், உங்களோட பாதிப்பு என்ன நீங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் 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 டாக்டர் மேடம். சொல்லுங்கள் சார். இப்போ என் பொண்ணு வந்து மாசமாக இருக்குது. சரி. இப்போ 8வது மாதம் நடக்கும் போல இருக்கு. சரி. டாக்டர் வந்துட்டு குழந்தை கீழேயும் நஞ்சு கொடி மேலேயும் இருக்குதுங்கிறாங்க. ஓகே. அதனால ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா டெலிவரிக்கு? இல்லை, குழந்தை கீழே அப்படின்னா தலை கீழே இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து என்னென்னா ரொட்டேட் ஆகி வந்து வரும். ஸோ அது வந்து என்னென்னா ரைட் சைடு இருந்து லெஃப்ட் சைடு ரொட்டேட் ஆகி வந்து தலைப்பகுதி வந்து கீழே வந்து அந்த கூபக இதில் வந்து சொருகும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகி வர்றப்ப வந்து என்ன அப்படின்னா யூஸ்வலாக வந்து இந்த நஞ்சு கொடிகள் வந்து சுற்றி இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை நம்ம இது வந்து மெயினாக வந்து என்னென்னா தாயோட அந்த படுக்கை முறை வந்து சரியில்லாதப்ப தான் மல்லாந்து படுக்கிறது, இல்லை இந்த சைடு ரைட் சைடு திரும்பி படுக்கிறது, இந்த மாதிரி படுக்கக்கூடாது. கர்ப்பகால ஸ்டார்டிங்லேருந்தே என்ன பண்ணணும், பெண்கள் வந்து இடது பக்கமாக தான் படுக்கணும். ஸோ அந்த மாதிரி படுக்கிறப்ப அந்த ரொட்டேஷன் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ அந்த நார்மல் ரொட்டேஷன் இருக்கிறப்ப என்னென்னா உள்ளே இருக்க அந்த தண்ணியில் மிதந்து அந்த குழந்தை அழகாக ரொட்டேட் ஆகி வரும். ஸோ இந்த நஞ்சு கொடிகளும் என்னென்னா நியூக்கல் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அது கழுத்து பகுதியோ இந்த மாதிரி வந்து சுத்தாது. பட் 8வது மாதம் தான் இந்த மாதிரி இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இன்னும் நாட்கள் இருக்குது. இனிமேல் தான் குழந்தையோட வளர்ச்சி வந்து ரொம்ப நல்ல தீவிரமாக இருக்கும். ஸோ உங்கள் பெண்ணை வந்து மகளை வந்து என்ன பண்ணுங்கள், லெஃப்ட் சைடு மட்டும் படுக்க சொல்லுங்கள். மல்லாந்தெல்லாம் படுக்கக்கூடாது, கொஞ்சம் நீர் வந்து நிறைய எடுத்துக்கணும், அது மட்டும் போதும். கண்டிப்பாக அதுவே வந்து என்னென்னா அந்த முடிச்சுகள்லாம் வந்து இல்லாமல் அந்த அம்பிளிக்கல் கார்டோட பொசிஷன் மாறும். அதே மாதிரி பேபியும் ரொட்டேட் ஆகி வரும். ஓகே, டாக்டர் சொன்ன ஆலோசனைகள்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. ஓகே, அவங்க லைனை துண்டிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர், நம்ம வந்துட்டு இந்த மெனோபாஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். மெனோபாஸுக்கான சிம்டம்ஸ் என்ன, அதுக்கான பாதிப்புகள் என்னன்னு தொடர்ந்து சொன்னீங்கன்னா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மெனோபாஸில் ரொம்ப பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் என்னென்னா அவங்க வந்து சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியாலஜிக்கலாக வந்து ஹாட் ஃப்ளாஷஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃப்ளஷஸ்லாம் வந்து என்னென்னா முக்கியமாக வந்து துடைப்பகுதிகள், அதே மாதிரி வந்து வியர்வை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது கூட என்னென்னா இந்த துடைப்பகுதி இந்த இடத்துலலாம் வந்து அடிவயிறு இந்த பக்கம்லாம் வந்து அந்த சதைப்பகுதி வந்து கொஞ்சம் உப்பி வந்து காணப்படும், தடிப்பாக இருக்கும். அது அப்படியே அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். இது ஸ்வெட்டிங்கோடு இருக்கும். ஸோ இது ரொம்ப நேரம்லாம் இருக்காது, என்னென்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, அதை புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுறது, நமக்கு ஏதோ நிறைய பேர் நினைக்கிறது நமக்கு ஸ்கின் டிசீஸ் வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீரியமான மருந்துகளை வந்து எடுத்துக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்துக்க தேவையில்லை. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நல்லா கொஞ்சம் பாத் எடுத்துடணும். பாத் எடுத்துகிட்டு நல்லா தண்ணீர் குடித்தாங்கனாலே போதும், அது வந்து எல்லாம் ரெகுலேட் ஆகி அது ஒரு ஷார்ட் டூரேஷன் தான் இருக்கும். நம்ம அதற்கு ரொம்ப வந்து தீவிரமாக ஏதாவது பண்ணுறப்ப தான் அதை தொடர்ந்து பல பிரச்சனைகள் இருக்கும். அதனால் ஹாட் ஃப்ளஷஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான விஷயந்தான். இது முக்கியமாக வந்து யாருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா கொஞ்சம் வந்து நல்லா ஃபேர் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த மெலனின் பிக்மெண்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ஸ்கின்னோட திக்கனிங்கும் கொஞ்சம் இதாக இருக்கனால அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் இருக்கும். அதனால நம்ம இந்திய பெண்களுக்கு அது இருக்கிறது ரொம்ப குறைவு தான். பட் ஆனால் அந்த இருக்கிற பெண்கள் கூட அந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறப்ப ரொம்ப பயப்படுவாங்க. அது வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று வந்து என்னன்னா இந்த பீரியட்ஸ் முடிகிற நேரம் மெனோபாசல் டைமில் வந்து 3 ஹார்மோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒன்று வந்து எஸ்ட்ரடியால், எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான். இப்போ இந்த எஸ்ட்ரடியால் ஹார்மோன் வந்து இது எல்லாமே வந்து பற்றாக்குறையாக இருக்கிறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது உடம்புலேருந்து பல பகுதியிலேருந்து சிந்தசைஸ் பண்ண ஆகணும். மூளையிலேருந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண பார்க்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து என்னென்னா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட்னஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராப்லெட்ஸாக வந்து யூரின் போகும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்லாம் வந்து ரொம்ப சுருங்க ஆரம்பிக்கிறப்பே அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் வந்து ஜாஸ்தி ஆயிரும். ஸோ இனிமேல் நம்மளால் இப்படி இருக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்.
அதே மாதிரி அவங்களுக்கு வறட்சிகள் வந்து வறட்சி ஏற்படும். ரொம்ப வந்து கண்டிப்பாக தூக்கம்ங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ தூக்கம் இல்லை உடனே அதுக்காக வந்து ஏதாவது ட்ரக்ஸ் எல்லாம் வந்து எடுக்க தேவையில்லை. மெயினாக வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க என்னென்னா அவங்களோட ஃபிசியாலஜிக்கலாக அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து அதுக்கடுத்து நமக்கு நிறையா வந்து பொறுப்புகள் இருக்குது, இதோட நம்ம லைஃப் முடிஞ்சிடலன்னு. நிறைய செலிப்ரிட்டிஸ், டான்சர்ஸ் இவங்களெல்லாம் பார்த்தோன்னா அவங்கெல்லாம் அவங்க லைஃப்பை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு அவங்க டான்ஸிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாரையும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமது நடுத்தர வர்க்கத்து பெண்கள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதோட நமக்கு முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கடுத்து ஃபேமிலியில் அடுத்தடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு ஆள் வந்துடுவாங்க. ஸோ என்னென்னா நம்மளை யாரும் கவனிக்கிறது இல்லை அப்படின்னு அதை விட்டுட்டு, அந்த எண்ணத்தை விட்டுட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு எடுத்து வச்சாங்கன்னா இந்த மெனப்பாஸ்ங்கிறது ஒரு விஷயம் இல்லை, இதை ரொம்ப ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிவிட்டு லைஃப்பில் நிறைய அவங்க அச்சீவ் பண்ணலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் அவனாசிலேருந்து மதுமிதா. மதுமிதா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்களுக்கு தான் ப்ரெக்னென்ட் ஆகி 2 மாதம் முடிஞ்சுச்சு. ஓகேம்மா, தொடர்ந்து சொல்லலாம், டாக்டர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மதுமிதா. வணக்கம் மேடம். ப்ரெக்னென்ட் ஆகி 2 மாதம் முடிஞ்சுச்சு. ஓகே. அடிக்கடி இந்த தலைசுத்தல், வாமிட் வர்றது இந்த மாதிரியே இருக்குது. சாப்பிடவே முடியல, நல்லா பசி ஆகுது, ஆனால் சாப்பிட்டோம்னா உடனே வாமிட் ஆகுது. தலைசுத்தல் ஓவராக இருக்குது, அது எதனால? ஒன்றும் இல்லைம்மா, அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் 2 months கேரிங்கில் இருக்கீங்க அப்படி தானே? ஆமாங்க. ஓகே. யூஸ்வலாக வந்து என்னென்னா நம்ம கர்ப்பப்பையில் புதுசாக ஒன்று வந்து தங்குறப்ப என்னென்னா ஒரு அப்டாமினல் டிஸ்ட்ரெஸ் வந்து வரும். புதுசாக ஒன்று இருக்கிறப்ப வந்து என்னென்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்வலாக இந்த நேரத்தில் வந்து என்னென்னா உங்களை நாடிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பித்தவாதம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால என்னென்னா உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் வந்து மயக்கம், வாந்தி அந்த மாதிரி வந்து வரும். பட் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி இதை வந்து இதுக்காக வந்து ரொம்ப தீவிரமாக வந்து மருந்துகள்லாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா தூங்கணும். அதே மாதிரி நம்ம கன்சீவ் ஆகிட்டோம், நல்லா சாப்பிட்டாதான் குழந்தை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சாப்பிடக்கூடாது. ஹெல்த்தியாக சாப்பிடணும். குவான்டிட்டி வந்து முக்கியமே கிடையாது, இங்கே குவாலிட்டி ஆஃப் ஃபுட். நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல சத்துள்ள உணவுகளாக இருக்கணும். அதே மாதிரி எதுலேயுமே வந்து செயற்கை ரசாயன பொருட்கள், கலவை பொருள்கள், அதே மாதிரி இந்த பூச்சி மருந்துகள் இது இல்லாத உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தை வந்து எந்தவித பாதிப்பு இல்லாமல் வரும். அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இஞ்சி எடுக்கிறப்ப அந்த பித்தத்தை சமன் பண்ணும், அது போதும். இது ஒரு 3 months வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். நன்றிம்மா. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மெனோபாஸ் பற்றி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அதை பற்றி பேசுறதுக்காக டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. நீங்களும் உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 044445969444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களுக்குமே நீங்கள் பதில்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேருன்னு எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் திலகவதி மேம். நான் திருப்பூர்லேருந்து கால் பண்ணியிருக்கேன். ஓகே திலகவதி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்குறேன். ஓகே, உங்களோட வயது, உங்களோட பாதிப்பை நீங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டருக்காக பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் திலகவதி, சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு 29 ஏஜ் ஆகுது மேம். மேரேஜ் ஆகி 2 year ஆகுது. ஓகே. அவருக்கு வந்து செமன் வந்து கவுண்டிங் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இப்போ கன்சீவ் ஆகிறதுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு. 12.8 தான் மேம் இருக்கு அவருக்கு. ஓகே. அதுவும் இல்லாமல் எனக்கும் பிசிஓ ப்ராப்ளம் இருக்கு. இப்போ 6 months இருக்கு. ஓகே. டேப்லெட் எடுத்துட்டு இருக்கோம், ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு கன்சீவ் ஆகல. நவம்பர் வந்து கன்சீவ் ஆனால் ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே உள்ள டேப்லெட் வச்சு எடுத்துட்டாங்க. ஓகே. அது 2 மாதம் ஆச்சு, நான் இன்னும் பீரியட் ஆகல. இப்போ தான் ஒரு 3 நாள் ஆகுது மேம், இன்னைக்கு டேட் ஆகிருக்கேன். ஓகே. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்களா? இந்த சைக்கிள் ட்ரை பண்ணலாமா இல்லை அடுத்த சைக்கிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாமா மேம்? இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை வந்து ஹார்ட் பீட் சரியில்லைன்னு சொன்னீங்களா, அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கப்ப உருவான குழந்தையா அது? ஆமாங்க மேம். ஆமாம். சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. உங்களுக்கும் உங்கள் கணவர் இருவருக்குமே விளக்கம் தர்றேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறப்புக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோன்னா
கண்டிப்பாக வந்து கணவன் மனைவி இருவரும் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க இருவருக்குமே வந்து மனமொத்த கருத்துக்கள் இருக்கணும். நமக்கு குழந்தை வேணும், அது நீயா நானா அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிசிஓடி. ஸோ பிசிஓடி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் பிசிஓடிக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸால் தான் வருது. ஆனால் அந்த ஹார்மோன் வந்து இயற்கையாக நம்ம உடம்பில் வந்து உற்பத்தி ஆவதற்கு நல்ல அற்புதமான மருந்துகள், மூலிகை சார்ந்த மருந்துகள் இருக்குது. ஸோ அந்த மருந்துகளை எடுக்கிறப்ப வந்து என்னென்னா நமது உடல்லையே வந்து அந்த ஹார்மோன் வந்து இயற்கையாக உற்பத்தி ஆகும். அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன் அந்த மாதிரி சொல்லுவாங்க, தாவர வகைகள்லேருந்து கிடைக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறப்ப என்ன அப்படின்னா உங்களோட பிசிஓடி நார்மல் ஆகும். அதே மாதிரி அதன் மூலம் உருவாகிற அந்த ஓவமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வீரியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறப்ப அந்த உருவாகிற குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ உங்கள் கணவருக்கு அடுத்து சொன்னீங்க 12.8 தான் இருக்குன்னு. பட் ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து 70 மில்லியன் நார்மலாக இருந்தது. பட் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40-45 அப்படி சொல்கிறாங்க. ஸோ 12.5 அப்படிங்கிறது வந்து கம்மி தான். பட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையாக பிரிப்பாங்க. எந்த அளவுக்கு அது மொட்டிலிட்டி, நகரும் தன்மை நல்லா இருக்குது, இல்லை அந்த மொட்டிலிட்டி இல்லாதது எவ்வளோ, அதே மாதிரி அது ப்ராக்ரஸ் மூமெண்ட் எப்படி, அதோட மார்ஃபாலஜிக்கல், அதாவது அந்த விந்துவோட அந்த தலையெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய கிளாஸிஃபை பண்ணி அது கொஞ்சம் நல்லா வீரியமாக இருந்தது அப்படின்னாலே போதும். இந்த 12.8லேயே வந்து ஒரு குழந்தை உற்பத்தி ஆகக்கூடிய திறன் இருக்கும். அதே மாதிரி இந்த 12.8 இருக்குன்னா என்ன காரணத்தால், அவருக்கு ஏதாவது வாழ்வியல் மாற்றங்கள் இருக்கா, இல்லை ரொம்ப வந்து என்னென்னா பைக் வந்து ரொம்ப பைக் ட்ராவலே அதிகமாக இருக்கா. ஏன்னா யூஸ்வலாக ஆண்களோட விதைப்பை வந்து என்னென்னா நம்ம அவங்களோட உடம்பு டெம்பரேச்சரை விட ஒரு 2 டிகிரி வந்து கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அந்த விந்தணுக்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து செல்ஃபாக தான் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இதில் 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா அடைப்பால் ஏற்படுறது, இன்னொன்று அடைப்பு இல்லாமல் ஏற்படுற அந்த விந்தணுக்களோட சுரப்பு. ஸோ அது என்னன்னு நம்ம நேரில் பார்த்துட்டு அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை கண்டுட்டோன்னா 2 பேரும் கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ திருப்பூர்லேயே நமது டாக்டர் நவீன் பாலாஜி சாரோட ஹெர்போகேர் மருத்துவமனை இருக்குது. நேரில் நீங்கள் இருவரும் சென்று வந்து நாடி பரிசோதிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? அது திருநெல்வேலி மாவட்டம் கடையநல்லூர் ஊர்ல இருந்து கூப்பிட்டுதான். உங்க பேருமா? கோகிலா. ஓகே கோகிலா, உங்களோட சந்தேகங்கள் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். சரி. வணக்கம் கோகிலா. குட் மார்னிங் மேடம். இந்த கல்யாணம் ஆகி எனக்கு 1 இயர் ஆயிட்டு. சரி. அந்த இப்போதான் 2 மாசம் 65 நாள் ஆச்சு. பிரெக்னன்ட் கார்டு செக் பண்ணி பார்த்தா கோடு தெரியுதுன்னா ஆனா அரைகுறையா தெரியுது, தெளிவா தெரிய மாட்டேங்குது. ஓகேம்மா, உங்க வயது என்ன? 23. 23. அதாவது என்னன்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சீவ் ஆவீங்க. பட் ஆனால் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா ஒரு பதட்டம் வந்து இருக்கும். நம்ம திருமணமான உடனே கன்சீவ் ஆயிடணும். நீங்கள் பதட்டப்படலைனாலும் சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களை பதட்டப்பட வைப்பாங்க. பட் ஆனால் வந்து ஒரு மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட், அதாவது இந்த மேரேஜ் முடிஞ்ச பிறகு வர ஃபர்ஸ்ட் சைக்கிள் வந்து யூஸ்வலாக அவ்வளோவா எல்லாருக்கும் சரியாக வந்து இருக்காது. ஏன்னா ஒரு புது சூழ்நிலைக்கு மாறி இருக்கோம், புது மாறுபட்ட குடும்பத்திற்கு வந்து சென்றிருக்கோம். ஸோ அப்போ வந்து உடம்புல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பதட்டம் ஏற்படும். அப்போ லைட்டாக வந்து உங்கள் ஹார்மோனல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ உங்களோட பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் முன்பின் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து லைட்டாக கோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அது வேணுமாவது உங்களோட ஓவுலேஷன் வந்து சரியாக இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வந்து அதுக்கப்புறம் வந்திருந்ததுன்னா அந்த கார்டில் வந்து சரியாக காமிக்காது. ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து கிளியரன்ஸாக வேணும் அப்படின்னா பீட்டா ஹெச்சிஜி அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த பரிசோதனையை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சீவாக இருக்கிறீங்களா, சப்போஸ் எந்த டேல ஓவலேஷன் ஆயிருந்தாலும் உள்ளே இருக்க சிசு வந்து எத்தனை வாரங்கள் இருக்குன்னு ஒரு உத்தேசமாக சொல்ல முடியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து பாருங்கம்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பூப்பெய்துதல், அதே போல் இந்த மெனோபாஸ், பொதுவாக ஒரு குழந்தை வயசுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆரோக்கியமான பல சாப்பாடுகள் தருவாங்க. அது ஒரு பெரிய விஷயமான்னு சொல்லிட்டு அதை செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இப்போ இருக்க காலகட்டங்கள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மெனோபாஸ்ன்றது அந்த அளவுக்கு யாருமே கண்டுக்கிறது கிடையாது. எப்படி பூப்பெய்துதல் ஒரு காலத்தில் வரக்கூடிய மாற்றமும் அதே போல தான் இந்த மெனோபாஸ். இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள் சாப்பிட்டா அவங்களை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும்? பொதுவாக பூப்பெய்துதல் அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்தங்களி தருவாங்க, டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஆரோக்கியம் சார்ந்த உணவுகள் தருவாங்க. ஆனால் மெனோபாஸ் டைமில் அவங்களோட ஆரோக்கியத்தை யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஸோ மெனோபாஸ் டைமில் அவங்க என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கிறது நல்லது? அதாவது இப்போ வந்து அவங்க பீரியட்ஸ் அட்டன் பண்ணுறாங்கன்னா மெயினாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறது அவங்க கர்ப்பப்பையை வந்து பலப்படுத்தணும். ஸோ இப்போ வந்து அவங்க மெனப்பாஸ் ஆயிட்டாங்க, இனிமேல் அவங்க கர்ப்பப்பை வந்து பலப்படுத்த தேவை இல்லையா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது.
அப்பையும் நம்ம உயிர் வந்து இந்த மண்ணை விட்டு போகும் வரையும் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த ஹார்மோன்லாம் கொஞ்சம் ரெக்ரெஸ் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து கர்ப்பையில் கட்டிகள் இருந்தாலும் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த கர்ப்பப்பை வந்து சிலருக்கு பல்கி யூட்ரஸாக இருந்து அது கொஞ்சம் வெயிட் ஆகி இந்த மாதிரி இதானாங்கன்னா கருப்பை அடித்தள்ளல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கர்ப்பப்பைங்கிறது ரொம்ப முக்கியம் தான். ஆனால் உணவு முறைகள் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப வந்து என்னென்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சொன்ன மாதிரியே உங்களுக்கு இந்த ஹாட் ஃப்ளாஷஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா உணவு முறைகள் ரொம்ப ஹெவியாலாம் எதுவும் எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி பாரம்பரிய உணவு முறைகள் நம்ம கேழ்வரகு, கம்பு அது ரொம்ப இந்த காலத்தில் வந்து அவசியமானது. அதே மாதிரி முந்தி காலத்தில் அதெல்லாம் வந்து பாட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பூலம் தரிக்கும் விதி அப்படின்னு வெற்றிலை பாக்கு வந்து போடுவாங்க. ஸோ இந்த வெற்றிலை பாக்குங்கிறது வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த வெற்றிலை பாக்கு என்ன பண்ணுன்னா இப்போ காலையில் வந்து இவங்களுக்கு வந்து மெயினாக வந்து நைட் வந்து அவ்வளோ சரியாக தூங்க மாட்டாங்க. ஸோ தூங்காததுனால இவங்களுக்கு காலையில் வந்து என்னென்னா மலச்சிக்கல் பிரச்சனை வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த மலச்சிக்கல் பிரச்சனைனா அதை தொடர்ந்து நமக்கு தெரியும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மலச்சிக்கல் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு அதற்காக வந்து இந்த காலையில் வந்து வெற்றிலை வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி மதிய நேரத்தில் வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு வந்து வெற்றிலை, இரவு வந்தும் அதே மாதிரி நல்ல தூக்கத்துக்கு வெற்றிலை. ஆனால் வெற்றிலை மட்டும்தான் 3, பட் இதோட சேர்ந்த அனுபானம் வந்து வெவ்வேறவாக வந்து இருக்கும். பார்க்க வந்து ஓரளவுக்கு தான் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி சுண்ணாம்பும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணக்கூடாது. இந்த தாம்பூலம் தரிக்கும் விதியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம மென்று இது பண்ணுறது அந்த முதல் எச்சிலையும் 2வது எச்சிலையும் வந்து என்னென்னா உமிழ்ந்து தள்ளிடணும். 3வது நாள் மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வெற்றிலையை வந்து துப்பிடணும். ஸோ இந்த மாதிரி இது பண்ணுறப்ப நம்ம இந்த 3மே வந்து ரெகுலேட் ஆகும். மலச்சிக்கல் இருக்காது, மதிய உணவு சீரணம் நல்லா இருக்கும், இரவு தூக்கமும் நல்லா இருக்கும். இது நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணது. பட் ஆனால் தாம்பூலம் தரிக்கும் விதின்னு நான் இப்போ சொன்ன மாதிரி தான் எடுத்துக்கணும். இது இல்லாமல் நிறையா வந்து சுண்ணாம்பு வச்சுட்டு இந்த மாதிரி புகையில வச்சுட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமாக வச்சுட்டு, ஏன்னா புகையிலைங்கிறது வந்து சித்த மருத்துவத்தில் ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இன்று அது தவறாக வந்து உபயோகப்படுத்துறதுனால தான் பல பிரச்சனைகள் வரும். ஸோ இது என்ன செய்யறது, நிறையா போட்டுட்டு வாய்க்குள்ளே வச்சுட்டு இருந்தோம்னா தான் அந்த கேன்சர் இந்த மாதிரி வரும், பல்களில் இந்த மாதிரி. இந்த நம்ம சொன்ன மாதிரி முதல் 2 உமிழ்ந்துட்டு 3வது 4வது வச்சுட்டு இது பண்ணுறப்ப பல்ல கரைகள் எதுவும் ஏற்படாது, உடலுக்கு வந்து நன்மை பயக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேழ்வரகு, கம்பு இந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கணும். ஆனால் இந்த மாதிரி உணவு முறைகளில் எடுத்துக்கிறத வந்து மருத்துவர்களோட ஆலோசனைப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா கேழ்வரகு, கம்பெல்லாம் நல்லது தான், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து வித்தியாசப்படும், நாடி நடைகளுக்கு ஏற்றாப்புல வித்தியாசப்படும். ஸோ கேழ்வரகு வந்து இயற்கையிலே வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சிற தன்மை இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே பித்த உடம்பு ஜாஸ்தியாக இருக்குது, மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கேழ்வரகு எடுக்கிறப்ப மலச்சிக்கல் இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ அவங்க நாடியை பார்த்துட்டு அவங்க கேழ்வரகு அடையாக எடுத்துக்கிறது நல்லதா, களியாக எடுத்துக்கிறது நல்லதா, இல்லை வந்து கேழ்வரகு கூழாக எடுத்துக்கிறது நல்லதா அப்படிங்கிறத வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஏன்னா சில பேர் வந்து என்னென்னா ரொம்ப காஷியஸாக வந்து இப்போ நிறைய வந்து புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் நல்லது, இதிலெல்லாம் இரும்பு சத்து இருக்குது அப்படின்னு வந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அது பக்க விளைவுகள் வந்து கொஞ்சம் பக்க விளைவுகள் இல்லை, அது ஓரளவுக்கு மேலே இந்த ஸ்டேஜுக்கு இப்படி எடுக்கக்கூடாதுன்னு இருக்கும். அதே மாதிரி திணைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் தான் வந்து எடுத்துக்கணும், வெயில் காலத்தில் வந்து திணைகள் வந்து எடுத்துக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இது பண்ணலாம். அதே மாதிரி எள்ளுங்கிறது வந்து ரொம்ப நல்லது பெண்களுக்கு, ஏன்னா இந்த ஸ்டேஜில் வந்து அவங்க அனிமிக் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி உணவு முறைகள் இருக்குது. பட் உணவு முறைகள் எல்லாருக்கும் ஒரே உணவு முறைகள் இல்லை, மருத்துவர்களை கலந்து ஆலோசிச்சுட்டு நம்ம உணவு முறையை எடுக்கிறப்ப வந்து அது கரெக்டாக அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதற்குனே வந்து செப்பரேட்டாக வந்து நாங்கள் வந்து பிஎன்ஒய்எஸ் வந்து இது பண்ணிவிட்டு அந்த ஸ்பெஷல் டயட் வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க டாக்டர்ஸ் வந்து வழி நடத்துவாங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர், ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம் என் பேர் சுமதி மேடம், தேனி மாவட்டம் பெரியவரத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். சுமதி, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காண்டி தாங்க மேடம். ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்வி என்ன, நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, பேசலாம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சுமதி, சொல்லுங்கம்மா. மேடம் 4 மாசம் மேடம் ஃபோன் பண்ணிருந்தேன் மேடம், குழந்தை பிரசவத்தை பற்றி கேட்டிருந்தேங்க மேடம். குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சுங்க மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே. நல்ல ஞாபகம் இருக்கு, பெரிய குளத்துலேருந்து தானே கால் பண்ணீங்க? ஆமாங்க மேடம். வாழ்த்துக்கள்மா, சொல்லுங்கம்மா. சரி, நல்லபடியாக குழந்தை பிறந்துருச்சுங்க மேடம். குழந்தைக்கு தாய்ப்பால் பத்த மேடம். மேடம் சரி, தாய்ப்பால் பத்த மாட்டேங்குது மேடம். ஓகே, குழந்தைக்கு தாய்ப்பால் பத்தலைன்னா என்னன்னா நம்ம சொன்ன பார்த்தீங்களா, இப்போ இந்த பாட்டிகளுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா வெற்றிலை, அதே மாதிரி ஃபீட் பண்ணுற மதர்களுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா மதியம் வந்து தாம்பூலம் எடுக்கணும், வெற்றிலை வந்து எடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சதாவரி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, அது வந்து என்னென்னா தாய்ப்பாலை வந்து அதிகம் வந்து சுரக்கும். அதே மாதிரி குழந்தை பிறந்த பிறகு இப்போ ஆனால் உங்களுக்கு 4 months ஆயிடுச்சு, இப்போ குழந்தை பிறந்து எவ்வளோ நாள் ஆகுதுமா?
குழந்தை பிறந்து 3 மாசம் முடிஞ்சு 4வது மாசம் ஆரம்பிச்சிருச்சுங்க மேடம். ஓகே, 3வது மாதம் முடிந்து 4வது மாதம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதற்குனே ஸ்பெஷல் ப்ரிப்பேர் பண்ண மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ தேனிலேயே வந்து நமது மருத்துவமனை டாக்டர் நவீன் பாலாஜி செர்போகேர் மருத்துவமனை இருக்கு. ஸோ அங்கே நமது மருத்துவர்களை வந்து சென்று நேரில் ஆலோசனை எடுங்க. அதற்கு வந்து சில சிறப்பு மருந்துகள் இருக்கு. அதாவது எந்த விதத்துலையும் நம்ம எப்படி கர்ப்ப காலத்தில் தேவையில்லாத மருந்துகள் எடுத்துக்க கூடாதோ, இந்த ஃபீடிங் பண்ணுற நேரத்துலையும் தேவையில்லாத மருந்துகள் எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த பால் பெருக்கிட்டு உங்கள் கர்ப்பப்பையை வந்து இன்னும் கொஞ்சம் பல்கியாக இருக்கும் சிலருக்கு. நார்மலாக சிசேரியனாமா? ஓகே, அந்த பல்கி யூட்ரஸாக இல்லாமல் அதை சுருங்க வைக்கிறதுக்கும் மருந்துகள் இருக்குது. ஸோ அதை எடுக்கிறப்ப வந்து நார்மல் ஆகிடும். பட் ஆனால் பெண்கள் கண்டிப்பாக ஃபீட் பண்ணுற பெண்கள் வெற்றிலை வந்து கண்டிப்பாக எடுக்கணுமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பெண்களுடைய ஆரோக்கியம் குறித்து, குறிப்பாக இன்னைக்கு மெனோபாஸில் வரக்கூடிய மாற்றங்கள், அது மட்டும் இல்லாமல் மெனோபாஸில் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள்லாம் எடுத்துக்கலான்றதை பற்றி டீட்டெயிலாக பேசிட்டு இருக்கோம். இதை பற்றி பேசுறதுக்காக டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். வணக்கம் மேம், நான் சுகன்யா பேசுறேன், கடலூர் மாவட்டத்துல இருந்து. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட ஃப்ரெண்டுக்காக, குழந்தைனார் ஒய்ஃப்காக. ஓகே ஓகே ஃபைன். அவங்களோட வயது, அவங்களோட பாதிப்புன்னு நீங்க தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டருக்காக பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. என்னோட குழந்தைனார் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்தாங்க மேம். ஓகே. அவங்க வந்து 5 months வரைக்கும் குழந்தை வந்து ஆரோக்கியமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. 5 months ஸ்கேன் பார்ப்போங்க இல்லையா, அதுல என்ன சொன்னாங்கன்னா குழந்தையோட கிட்னில கட்டி இருக்கிறதாகவும் அவங்களோட ஓவரியில கட்டி இருக்கிறதாகவும் சொல்லி அபார்ட் பண்ண சொன்னாங்க. இது மேற்கொண்டு வளர்ந்தா டெலிவரியிலயோ இல்ல தாய் உயிருக்கோ ஏதோ ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி அபார்ட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் மருந்து மாத்திரைகள் கொண்டு அந்த கட்டியை வந்து நீக்கியாச்சு. இப்போ வந்து இப்போ 6 மாசத்துக்கு மேல ஆகுது அபார்ட் பண்ணி, இன்னும் கருத்தரிக்கல மேம். மேற்கொண்டு பீரியட்ஸ் வரும்போதெல்லாம் வந்து செக்அப்க்கு வாங்க அப்படின்னு சொன்னதுல குழந்தை பிறந்த உடனே அந்த சிசுவையும் வந்து ஒரு பாக்ஸ்ல அடைச்சு டெஸ்டுக்காக அனுப்பிச்சாங்க. இந்த ப்ராப்ளம் எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாலயும் ஒரு விளக்கம் வந்து கொடுக்க முடியலைங்க மேம். மறுபடியும் மேற்கொண்டு கட்டி வராம தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்தா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கடலூர் மாவட்டத்துல இருந்து மேம். அவங்களோட வயது என்ன? 27 இருக்கும். 20. முன்னாடி வந்து அதாவது கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆனாங்களா? இல்ல நார்மலா தான் கன்சீவ் ஆனாங்க. அவங்க பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருந்ததாமா? ரெகுலரா இருந்தது. ஆனா கொஞ்சம் அனிமிக்கா தான் இருப்பாங்க. இல்ல, அனிமிக்கா இருந்தாங்க. பிளஸ் வந்து அந்த ஃப்ளோலாம் எத்தனை நாளைக்கு இருந்தது? பீரியட்ஸ் ஃப்ளோலாம் நார்மல் ஃப்ளோ தாங்க மேம். ஒரு 3-4 days வரைக்கும் நல்லா எப்பயும் நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ரெகுலர் பீரியட்ஸா தான் இருந்தது. சரி, ஓகே. நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்கம்மா. அதாவது இவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அதுதான் வந்து அந்த கர்ப்பப்பையில கட்டி அப்படிங்கிறது வந்து திடீர்னு கண்டிப்பாக இவங்க கன்சீவ் ஆன பிறகு உருவாகி இருக்காது. முன்னாடியே வந்து அந்த மாதிரி கட்டிகள் இருந்திருக்கும். ஸோ கட்டிகள் வந்து ஏன் உருவாகிருக்கு, இவங்க வந்து எந்த மாதிரி கட்டிகள்னு சொல்ல, ஏன்னா நார்திசு கட்டிகள்லேயே பல வகைகள் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி கட்டிகள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்திருக்கும். ஆனால் அது வந்து அவங்க வந்து ஒரு அவேர்னஸ் வந்து இருந்திருக்காது. ஸோ ஃப்ளோ வந்து 5 days இருந்திருக்காது. அதே மாதிரி அந்த ஃப்ளோ வந்து ஈவனாக வந்து இருந்திருக்காது. ஃபஸ்ட்டு 2 days வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கப்புறம் 3rd dayலேருந்து வராமல் இருந்திருக்கும். அந்த டூரேஷன்ஸ் வந்து தள்ளி இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இல்லைனா வந்து அவங்க ஒரு எப்பயாவது ஒரு இன்டர்மீடியன்ட் பீரியட்ஸில் வந்து எங்கேயாவது போகிறதுக்காக இல்லை வேறு ஏதாவது ஒர்க்குக்காக அந்த பீரியட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அதை போஸ்ட்பான் பண்ணுறதுக்கோ மெடிசன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்களால் என்னென்னா அந்த வெளியே வரக்கூடிய அந்த கருப்பை டெப்ரிஸ் வெளியே வர முடியாமல் என்ன ஆகும்னா உள்ளே வந்து இந்த மாதிரி நார்திசு கட்டிகளாக இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா இது வந்து எப்பயுமே ஒரு டார்மன்ட் கண்டிஷனில் தான் இருக்கும், தெரியவே தெரியாது. இப்போ இவங்க கன்சீவ் ஆகிறப்ப வந்து அந்த குழந்தை வந்து யூஸ்வலாக குழந்தை பேபி க்ரோத் இருந்திருக்கும். அது எந்த இடத்துல இருந்ததுன்னு இவங்க சரியாக சொல்ல, ஏன்னா அது பேஸ்லேயே அந்த மாதிரி இருந்ததுன்னா ஸ்கேனில் தெரிஞ்சிருக்காது. கொஞ்சம் நாட்பட்டு அந்த 5th month இது பண்ணுறப்ப கொஞ்சம் அந்த ஃப்ளூயிட்லாம் ஜாஸ்தி ஆகிறப்ப அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக விஷுவலைஸ் ஆகிருக்கும். ஸோ எப்போவுமே ஒருத்தர் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஃபுல்லாக வந்து முக்கியமாக யூட்ரஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது. ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஜென்ரல் ஒரு ஸ்கேன் யூஎஸ்ஜி ஸ்கேன் எடுத்துட்டா யூஸ்வலாக அவங்களுக்கு சின்ன நீர்க்கட்டிகள் இருக்குது இல்லை சின்ன சின்ன சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து அழகாக வந்து வெளித்தள்ளுவதற்கு மருந்துகள் இருக்குது, சித்த மருந்துகள் இருக்குது. ஸோ அதை நாங்கள் வந்து முறையான சாஸ்திரிக முறையில் வந்து ப்ரிப்பேர் செய்து நாங்கள் அதை வந்து
பேஷண்ட்ஸ்க்கு வந்து எங்களது மருத்துவமனையில் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த இதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது பின்னாடி ஒரு குழந்தைய வந்து தேவையில்லாமல் நம்ம அதை எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு உயிரை வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி தான். எப்பயுமே வந்து பாருங்கள், அந்த தாய்ட்டு அந்த பிரச்சனை இருந்ததுனால குழந்தைக்கு வந்து அந்த சிறுநீரகத்தில் வந்து கட்டி இருக்கு. நம்ம யூஸ்வலாக கர்ப்பப்பை சிறுநீரகம் ரெண்டும் ரிலேட்டட். ஸோ தாய்க்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருந்ததால தான் அது குழந்தைக்கும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இனி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எடுத்துட்டீங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து அந்த கட்டிகளை மட்டும்தான், பிரச்சனைகளை மட்டும்தான் எடுத்திருக்கீங்க. பிரச்சனைக்குரிய காரணத்தை வந்து இன்னும் முற்றிலும் வந்து நீங்கள் சரி செய்யலை. ஸோ கண்டிப்பாக அதை சரி செய்வதற்கு வழிகள் வந்து இருக்குது. ஸோ கடலூர்லேயே நமது டாக்டர் நவீன் பாலாஜி சாரோட ஹெர்போகேர் மருத்துவமனை இருக்குது. நேரில் போய் நாடி பரிசோதிச்சு பாருங்கள். என்ன காரணத்தால் கண்டிப்பாக வந்து மருத்துவர்கள் உங்களுக்கு விளக்கிட்டு தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன காரணத்தால் உங்களுக்கு இந்த மாதிரி கருப்பையில் கட்டிகள் வருது, அது ஏன் குழந்தைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு அதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சு நீங்கள் உணர்ந்த பிறகு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப இனிமேலும் அந்த கட்டிகள் வராதது, அதே மாதிரி நீங்கள் நார்மலாக கன்சீவ் ஆவீங்க. நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். மேடம் வணக்கம் மேடம். நான் மதுரை மாவட்டம் மாங்குளத்துல இருந்து கமலா பேசுறேன் மேடம். ஓகே கமலா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேம் எனக்காக தான் மேம் கேட்குறேன். ஓகேம்மா, உங்களோட வயது உங்களோட பாதிப்புனா நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம், டாக்டர் இருக்காங்க, பேசலாம். மேம் எனக்கு வயசு 26 ஆகுது மேடம். சரிங்க கமலா. எனக்கு வந்து 3 குழந்தை ஆயிடுச்சு மேடம். ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து வளர்ச்சியில சொல்லி இறந்து போச்சு மேடம். 2வது குழந்தை வந்து பிரைவேட்ல கொஞ்சம் பார்த்ததுனால நல்லா பிறந்துருச்சு. ஆனால் சிசேரியன் தான் மேடம், நல்லா பிறந்துருச்சு. ஆனால் ஸ்கின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு மேடம். இப்போ 3வது குழந்தை இப்போதான் மேடம் டெலிவரி ஆகி 1 மாசம் ஆகுது மேடம். அதுவும் வந்து இறந்து போச்சு மேடம். இப்போதான் மேடம் இறந்துச்சு, 10 நாள் ஆகுது மேடம். எல்லாத்து குழந்தைக்குமே வந்து நீர் அதிகமா இருக்குன்னே சொல்றாங்க மேடம். அது எதனால மேடம் அந்த மாதிரி ஆகுது? நீர் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமா மேடம், 3 குழந்தைங்களுக்குமே ஸ்கேன் ஃபுல்லா நீர் தான் அதிகமா இருக்கு. குழந்தைங்களை வெயிட்டை விட நீர் தான் அதிகமா இருக்குன்னே சொல்றாங்க மேடம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, அதுக்கு நான் விளக்கம் தரேன். அதாவது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் வந்து ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு இருக்குது. எப்படி ஒரு பானையில் நீர் இருக்கோ அதே மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து நம்ம கிட்டேருந்து தாய்கிட்டேருந்து ஒரு நியூட்ரியன்ஸ் போகிறதோ, இல்லை நம்ம முன்னாடி ஒரு பெரியவர் கேட்டவர் மாதிரி அந்த சுழற்சியாகி வர்றதுக்கோ எல்லாத்துக்கும் அந்த நீர் ரொம்ப முக்கியம். ஆனால் சில சமயங்களில் அந்த நீர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். நீர் ஏன் ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுன்னா சரியாக தூங்காமல் இருக்கிறது. சித்த மருத்துவ முறைகளில் நல்லா தூங்காமல் வந்து இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணவு பழக்கங்கள் வந்து சரியாக இது பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறப்ப உடம்புல அந்த ஃப்ளூயிட்ஸ் ஜாஸ்தி ஆகிறப்ப இந்த நீர் வந்து ஜாஸ்தி ஆகுது. இவங்க இந்த 2வது குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக அது வந்து ஹைட்ரோஆம்னியாஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இந்த ஃப்ளூயிட் இருக்கிறப்ப என்னென்னா, இந்த குழந்தை பிறக்கிறப்பயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல வந்து ஒரு மாதிரி ஸ்கேலிங்காக இருக்கும், அடைப்படிந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த அடைப்படிந்த மாதிரி இருக்கும். அது வந்து என்னென்னா அப்புறம் எடுத்தால் கொஞ்சம் அப்படியே ஸ்கின் வந்து ஷைனிங் ஆகிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் வந்து அப்படியே இருக்கும். அது வந்து பார்த்துட்டு சிலர் வந்து தப்பாக கூட டயக்னோஸ் பண்ணுவாங்க, குழந்தைக்கு வந்து சொரியாசிஸ் வந்துருச்சு அப்படின்னு. அது சொரியாசிஸ்லாம் கிடையாது, இந்த மாதிரி ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறனால வரக்கூடிய பாதிப்பு தான். ஸோ இதற்கு வந்து என்ன அப்படின்னா உணவு முறைகளில் வந்து இந்த சீரகம் இந்த மாதிரி எடுத்துக்கணும். பட் ஆனால் நாடிகள் வந்து இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். இனி அடுத்து கண்டிப்பாக வந்து கன்சீவ் ஆவீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும். பட் ஆனால் அதற்கு ஒரு ஷார்ட் பீரியட் வந்து நீங்கள் சில உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த உணவு முறைகள் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நேரில் உங்கள் நாடியை பார்த்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா அந்த ஹைட்ரோ ஆம்னியாஸ் அந்த ஃப்ளூயிட் வந்து தன்னளவில் வந்து ரொம்ப அதிகரித்து காணப்படாது, நார்மல் லெவலில் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் கேரிங் ஆனீங்கன்னா இந்த மாதிரி ஜாஸ்தி ஆகிறப்ப என்ன உணவு முறைகள் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம டாக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை கேட்டு கடைப்பிடிங்க. அடுத்த குழந்தை வந்து நார்மல் டெலிவரி ஆகும், நல்ல ஆரோக்கியமான குழந்தையும் பிறக்கும். நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? விஜயலட்சுமிமா. எங்கேருந்து கால் பண்றீங்க விஜயலட்சுமி? நாங்க திருச்சியில இருந்து நான் ஃபோன் பண்றேம்மா. ஓகே விஜயலட்சுமி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். என்னோட வயது வந்து 45. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம் விஜயலட்சுமி அம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். நான் என்னோட வயது வந்து 45 ஆகுது. ஓகே. எனக்கு பீரியட்ஸ் ஆயிட்டு தான் இருக்கு இன்னும். ஆனா 21 டேஸ்லயே எனக்கு வந்துருது. ஓகே. அதனால எதுவும் ப்ராப்ளம் இருக்குங்களா? நான் இன்னும் டாக்டர் எதையும் பார்க்கல. ஆனா கரெக்டா மாசம் 21 டேஸ்லயே ஆயிடுது. 21 டேஸ்லயா? கரெக்டா இருக்கு. 21 டேஸா 28 டேஸாமா? 21 நாள். ஓகேம்மா, நீங்கள் வந்து எப்போ ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் அந்த ஏஜ் அட்டன் பண்ண காலத்துலேருந்தே உங்களுக்கு இப்படி தான் இருக்கா?
இல்ல மேடம் அப்படியெல்லாம் இல்ல, 30 நாள் கிட்ட தான் வரும். ஓகே இப்பதான் ஒரு 6 months அப்படி ஆகுது. ஓகே. அதனால எதுவும் ப்ராப்ளம் இருக்குங்களா? இல்ல அதனால ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஆனா ரெகுலர் 21 டேஸ்ல வந்துடுது. ஃப்ளோலாம் நார்மலா இருக்கா? எத்தனை நாளைக்கு உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுது? கரெக்டா 3 நாள் இருக்கு மேடம். 4ஆம் நாள் தான் சுத்தமாகுது. ஓகே, அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நார்மலான விஷயம் தான். வேற உங்களுக்கு மூட்டு வலிகள் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? மூட்டு வலிகள் இல்ல, பட் உடம்புல கொஞ்சம் அரிப்பு இருக்கு. சின்ன பாத்தீங்கன்னா அரிப்பு இருக்கு. அந்த அரிப்புங்கிறதா நம்ம முன்னாடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஹாட் ஃபிளஷஸ். அது ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அது கொஞ்சம் நேரம் இதை இருந்துட்டு அது சரியா போயிடும். அதை நீங்க சும்மா சுரண்டி விடுறதோ இல்லை அதற்காக வீரியமான மருந்துகள் எடுக்கிறது தான் பிரச்சனை. இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையும் கிடையாதுமா. சரியா? பட் ஆனா என்ன அப்படின்னா இந்த நிக்கிறதுக்குரிய அறிகுறிகள் தான். இதற்காக நீங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம். பட் ஆனா உங்க சிறுநீரகத்தை பலப்படுத்துற மாதிரி நீங்க மருந்துகள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னன்னா இந்த மெனபாஸை வந்து நீங்க கொஞ்சம் ஈஸியா வந்து டிராவல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த ஹார்மோனல் டிப் குறைஞ்ச பிறகு வரக்கூடிய ப்ராப்ளங்கள் இல்லாமல் இருக்கும். ஒரு ஷார்ட் டூரேஷனில் மட்டும் உங்கள் சிறுநீரகத்தை பலப்படுத்த மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களோட யூட்ரஸும் ஸ்ட்ரென்த் ஆகிடும். நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இப்போ கால் பண்ணவங்க சொன்னாங்க எனக்கு 21 நாளுக்கு ஒரு முறை வந்துட்டு பீரியட்ஸ் வந்துடுதுன்னு சொல்லிட்டு, அதுவும் மெனோபாஸ்க்கான ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. மெனோபாஸ் ஒரு சிலருக்கு வந்துட்டு 1 வருட காலம் பீரியட்ஸே வரலன்னா அவங்களுக்கு மெனோபாஸ் நின்றுச்சுன்னு ஒரு கண்டிப்பாக எடுத்துக்கலாமா டாக்டர்? அதோட குறியீடாது? ஆமாம். இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த மெனபாஸ் பீரியடில் வந்து ஒரு வருட காலம் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸே ஆகலை அப்படின்னா மெனபாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா ஒரு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது, நாடி பரிசோதனை செஞ்சுட்டு ஒரு அப்டாமினல் ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேன் ஒன்று, கர்ப்பப்பை எப்படி இருக்குது, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க ஓகே எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவங்க வந்து சேஃபாக வந்து அதை முடிச்சிடலாம். ஆனால் ஒரு வருட காலம் வந்து அவங்க பொறுக்கணும். ஒரு 6 months வந்த பிறகு நமக்கு மெனபாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நம்ம முடிவெடுத்துட முடியாது. கரெக்டாக ஒரு வருட காலம் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து முன்னாடியோ பின்னாடி ஒரு 1 month 2 months இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஒரு வருட காலம் முடிந்த பிறகு தான் அவங்க மெனபாஸ் ஆயிட்டாங்கன்னு ஷியூராக சொல்ல முடியும். அது மட்டும் இது பண்ண முடியாது. கண்டிப்பாக ஸ்கேனும் எடுக்கணும், அதே மாதிரி நாடிகளையும் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, மெனோபாஸ்க்கான வேறு சிம்டம்ஸ் என்ன டாக்டர்? இப்போ அடிக்கடி பீரியட்ஸ் வருது, இல்லைனா பீரியட்ஸ் ரொம்ப டிலே ஆகி வருது, பெயின், இது மாதிரி என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது மெனோபாஸ்க்கு? அதாவது பீரியட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இவங்க இந்த அம்மா சொன்ன மாதிரி ஒரு 21 நாட்களில் வந்து வரும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 20 நாட்கள் கூட போகும். ஸோ உடனே தொடர்ந்து 20 நாட்கள் போகுதுன்னு உடனே அதை நம்ம ஸ்டாப் பண்ண மெடிசன்ஸ்லாம் 20 நாட்கள் போகுது பட் ஆனால் நான் வந்து நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அது ஓகே போகட்டும், போய் அது அப்படியே நின்றுக்கட்டும். பட் ஆனால் நீங்கள் வந்து அனிமிக் ஆகிடக்கூடாது. ஒரு 20 நாட்கள் போகிறப்ப கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் அந்த பிளட் லாஸ் இருக்கப்போ அவங்க வந்து அனிமிக் ஆவாங்க. ஸோ அந்த அனிமிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு உணவு முறைகள் வந்து எடுத்துகிட்டு ஒரு குறைந்த அளவு மருந்துகள் எடுத்துக்கிட்டாலே போதும். அவங்களுக்கு வந்து நார்மலாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஸ்டாப் ஆயிரும். இதற்காக வந்து அது ஒரு ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிங்கிறது தேவையே இல்லை. இயற்கையான வழிமுறைகளே நிறையா இருக்குது. சிலருக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாத காலம் வராது. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஹெவி ஃப்ளோ இருக்கும், அப்புறம் வராது, ஹெவி ஃப்ளோ இருக்கும். பட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நாடி பரிசோதனை பண்ணிட்டு தான் நம்ம எதையும் முடிவாக வந்து இது பண்ணணும். டக்குன்னு எதுக்குமே வந்து நம்ம மெடிசன்ஸோ இல்லை ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியோ தேவையில்லை. அது ரொம்ப நான் வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறது ஆணித்தரமாக சொல்கிறது. ஏன்னா அதனால வந்து என்னென்னா பின்னாடி பல பிரச்சனைகள் வரும். இன்றைக்கு வந்து நம்ம மெனோபாஸ்க்காக ஒரு ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுத்தோம்னா பின்னாடி அதை தொடர்ந்து மார்பகங்களில் கட்டிகளோ கேன்சர்ஸோ அந்தளவு வர்றதுக்குரிய சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதற்காக கொஞ்சம் பொறுமை தான் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். வலிகள்ங்கிறது இருக்கும், நிறையா வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். பட் பொறுமை காத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக வந்து அதை ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. ஓகே, பெண்களுடைய ஆரோக்கியம் குறித்து பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். நம்ம நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் குறித்து பல விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரம் நான் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பிரபாவதி, புதுமல்லியிலிருந்து. ஓகே பிரபாவதி, இப்போ யாருக்காக எடுத்து தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். ஓகேம்மா, உங்களோட வயது, உங்களோட பாதிப்புன்னு நீங்க தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பிரபாவதி மேடம், சொல்லுங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு பீரியட்ஸ் வந்து 35 days 40 days அந்த மாதிரி வருது மேம். பேபி இல்லை, கல்யாணம் ஆகி 4 years ஆகுது. உங்க வயது என்ன? உங்க வயது என்னம்மா? 26 மேம். 26. ஓகே,
சொல்லுங்கம்மா. மேம் இப்போ வந்து 52 days வந்து டேட் தள்ளி போயிருந்தது மேம். ம். அது செக் பண்ண வந்து நெகட்டிவ் தான் காமிச்சிச்சு. ஓகே. அப்போ திரும்ப அப்புறம் 52 daysல ஒரு 1 hour பீரியட்ஸ் வந்தது மேம். 1 day மட்டும் இருந்தது, அதுக்கப்புறம் இல்லை. ஓகே. வேற ஸ்கேன் ஏதாவது எடுத்து பார்த்துருக்கீங்களா? முன்னாடி எடுத்த மேம், பாலிகல்ஸ் இருக்குது சொன்னாங்க, நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கு மெடிசன் எடுத்து அதுக்கப்புறம் இன்னும் ஸ்கேன் எடுக்கணும். ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தா பிசிஓடி மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து லைட்டாக நீங்கள் அனிமிக்காவும் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் பயம் இல்லை. கண்டிப்பாக இதற்காக இயற்கையான சித்த மருந்துகள் இருக்குது. ஸோ அதை எடுக்கிறப்ப வந்து உங்கள் பிசிஓடி நார்மல் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு செவ்வாய், புதன், வியாழன் 3 நாட்களுமே வந்து நமது டி நகர் பிரான்ச்சில் வந்து டாக்டர் நவீன் பாலாஜி செர்போ கேர் மருத்துவமனையில் டாக்டர் நவீன் பாலாஜி சாரை நீங்கள் நேரில் நாடி பரிசோதனை செஞ்சுக்கோங்க. உங்களது கணவரையும் அழைச்சிட்டு வாங்க, அவங்களுக்கும் நாடி பரிசோதனை செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப உங்கள் பிசிஓடி நார்மல் ஆகும். இது இல்லாமல் வேறு என்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத நேரில் பார்த்து தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். உங்கள் பழைய ரிப்போர்ட்ஸ் இருந்தால் அதையும் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ஆலோசிச்சுட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும். நீங்கள் பிசிஓடியும் நார்மல் ஆகும். குழந்தை கண்டிப்பாக ஆரோக்கியமாக பிறக்குமா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேம் நான் சௌமியா பேசுகிறேன், சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே சௌமியா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம் கேட்குறேன். எனக்கு 22 years ஆகுது. மேரேஜ் ஆகி 1 year ஆகுது. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, பேசலாம். ஓகே மேம். ஹலோ. வணக்கம் சௌமியா, சொல்லுங்கப்பா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்க. மேம் எனக்கு மேரேஜ் ஆகி 1 year ஆகுது. இந்த 6 month வந்து இந்த 6 month கேப்ல இருந்து நார்மலா பீரியட்ஸ் போயிட்டு இருந்தது. இந்த 7 month 8 monthல இருந்து ஒரு 7th month வந்து 10 days தள்ளி போயிடுச்சு. 8th month வந்து 20 days 22 days அந்த மாதிரி தள்ளி போயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் கவுண்ட் போட்டு வீட்டுல பாக்கும்போது வந்து நெகட்டிவ்னு வருது. சிம்டம்ஸ்ல வந்து இந்த வாமிட் வர மாதிரி, இந்த கேர்னஸ் இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ டாக்டர் கிட்ட போனா நெகட்டிவ்னு வருது மேம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 23 டேட்ல வந்து பீரியட்ஸ் ஆயிடுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேம். கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா எதனாலன்னு? கண்டிப்பாக. அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்ன சினிமா பார்த்து இந்த முன்னாடி பாட்டி அவங்களாம் சொன்னதை பார்த்துட்டு அந்த குமட்டல், வாந்தி, மயக்கம் இதெல்லாம் வந்து கன்சீவ் ஆயிருந்தால் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ல. யூஸ்வலாக வந்து என்ன அப்படின்னா, இப்போ பிசிஓடியோ இல்லை கர்ப்பப்பைகளில் ஏதாவது கட்டி இருந்தால் கூட எப்படி குழந்தை வந்து ஒன்று உள்ளே வந்தவுடனே அந்த அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட்டை வந்து நமக்கு ரெப்ளிகேட் பண்ண தான் அதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இந்த மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனைகள் முக்கியமாக கர்ப்பப்பைகளில் இருக்கிறப்ப வந்து என்னென்னா அதை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு அது உணர்த்துவதற்காக தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மயக்கம், கண்டிப்பாக அனிமிக் இருக்கலாம், மயக்கம் அதனால் வருது, வாந்தி, இந்த மாதிரி தொந்தரவுகள், ஒரு மாதிரி குமட்டல், வாந்திங்கிறத விட குமட்டல் சிம்டம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கன்சீவ் ஆகிருக்கோமா அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து உங்களுக்கு இது வந்து சைக்கலாஜிக்கல் அமினோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஆன்டிசிபேஷனோடு இருப்பீங்க, ஆங்ஸைட்டியோட நம்ம கன்சீவ் ஆயிருக்கோமா. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த 30 days இல்லாமல் கொஞ்சம் பீரியட்ஸ் தள்ளி போகும். ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த சைக்கலாஜிக்கலாக வர ஒரு அமினோரியா தான். பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னீங்க, கிராஜுவலாக அந்த டேஸ் தள்ளி போகுதுன்னு. ஸோ இதுதான். ஏன்னா ரொம்ப லாங் டூரேஷனில் ஒன்று இல்லை, ஷார்ட் டூரேஷனில் தான் அப்படிங்கிறப்ப வந்து அந்த ப்ராப்ளமை ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ நமது டி நகர் ஹெர்போ கேர் மருத்துவமனையில் நேராக வந்து சாரை வந்து டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே ஏதாவது ஒரு நாட்களில் வந்து பாருங்கள். பார்த்து நாடி பரிசோதனை செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப வந்து முன்னாடி ஏதாவது ஸ்கேன்ஸ் ஏதாவது எடுத்துருந்தீங்கன்னா அதையும் எடுத்துகிட்டு வாங்க. பட் ஆனால் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி தள்ளி போகிறதுக்கு காரணம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களாம்மா? ஆமாம் மேம், நான் சங்கர் நேத்ரால ஹை ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இப்போ மேரேஜ் ஆனதுலேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அதான் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப காலையில் எந்திரிப்பீங்க, போவீங்க, பஸ்ஸில் ஏறுவீங்க, அந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும். இப்போ என்னென்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கப்ப ஹஸ்பண்டுக்கு சமைச்சு கொடுத்த பிறகு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி முக்கியமாக அந்த அப்டாமினலுக்குங்கிறது வந்து ரொம்ப கம்மியாகும். அதனால தான் அந்த முன்னாடி பண்ணதுக்கு வந்து ஒரு அளவுக்கு 6 months ஒரு டேர்ம் நார்மலாக போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கொஞ்சம் வர்றதுக்காக என்ன அப்படின்னா அப்படியே டேட்ஸ் தள்ளி போகுது. ஒன்றும் கவலை இல்லைம்மா. இப்போ தான் ஷார்ட் டூரேஷனுங்கிறனால ஈஸியாக வந்து நீங்கள் நார்மல் ஆகிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. உங்களுக்கு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சரண்யா, திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன். ஓகே சரண்யா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காண்டி தான். ஓகேம்மா, உங்களோட வயது, உங்களோட கேள்வி என்ன, நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வயசு வந்து 21 ஆகுது. குழந்தை பிறந்து இப்பதான் 3 மாசம் ஆகுது.
பாத்தீங்கன்னா பீரியட் வந்து 22 நாள் தடவை ஆயிடுது. பேக் பெயின் நடுவில் இருந்துகிட்டே இருக்கும், ரொம்ப வலிக்குது. பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி வலிக்குது, பின்னாடியும் வலிக்குது. 22 நாள் ஆனாலே உடனே பீரியட் வந்துடுது. வணக்கம் சரண்யா. இப்போ உங்க குழந்தைக்கு வயது என்ன ஆகுது? எத்தனை மாத காலம் ஆகுது? 3 மாசம் தான் மேடம் ஆகுது. 3 மாசம் தான் இருக்கும். நார்மலா சிசேரியனா? சிசேரியன். ஓகே, சிசேரியன். ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா, இப்போ குழந்தை பிறந்து எத்தனை நாட்கள் கழித்து, அதாவது ஃபஸ்ட்டு கொஞ்சம் டெப்ரிஸ் போயிருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பீரியட்ஸ் இல்லாமல் இருக்கும், திருப்பி பீரியட்ஸ் வந்தது பார்த்தீங்களா, அது எப்போ வந்தது உங்களுக்கு? திருப்பி 30 நாள். சிசேரியன் பண்ணி 30 நாள் கழிச்சு வந்துச்சு. எத்தனை நாள்? 30 நாள். 30 நாள் கழிச்சு வந்தது. சாரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. அதாவது வந்து இவங்களுக்கு வந்து முதுகு வலி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா. யூஸ்வலாக வந்து யாருக்கெல்லாம் வந்து கர்ப்பப்பையில் வந்து அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுதோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்கும். அதாவது கருவறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து இவங்க சிசேரியன் செய்கிறப்ப வந்து என்னதுன்னா இன்ட்ராத்திக்கல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு வந்து ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த இது கொடுக்குறப்ப அதனால கொஞ்சம் வந்து அந்த வெர்டிபிரல் காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும். ஸோ அதனால வந்து என்னென்னா இவங்களுக்கு வந்து முதுகு தண்டுவடத்தில் வந்து பெயின்லாம் வந்திருக்கும். ஸோ இது பண்ண வந்து என்ன பண்ணணும்னா, இப்பொழுதைக்கு நம்ம வர்மாலாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு வருட காலமும் 1.5 வருட காலத்திற்கு. ஸோ நிறையா வந்து தண்ணீர் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இது முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நார்மல் டெலிவரியில் வந்து என்னென்னா அந்த கருப்பை அழுக்குகளை வெளியேற்றுவதற்கு சில உணவு முறைகள்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த சிசேரியன் பண்ணோடனே கொஞ்சம் அப்படியே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பயம் இருக்கும். ஏன்னா தையல் பிரிக்கிற வரைக்கும் எதையாவது சாப்பிட்டுட்டு அது புண்கள் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதனால் மோஸ்ட் ப்ராப்ளி வந்து அந்த சிசேரியன் பண்ணுறப்ப அவங்க கொஞ்சம் இதை எடுத்திருப்பாங்க. சிலது உள்ளே இருந்திருந்ததுன்னா அது இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். பட் ஆனால் இந்த நேரத்தில் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப நம்ம வந்து மருந்துகள்ங்கிறது வந்து கொடுக்க முடியாது. ஸோ பட் ஆனால் 1 வருட காலம் வந்து குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணுங்கள். ஃபீட் பண்ணுறப்ப எந்த மருந்துகளும் தேவையில்லை. பட் 1 இயர் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கிடணும். மருத்துவம் எடுக்கலைன்னா என்ன ஆகும்னா, இப்போ இந்த சேர்ந்துருக்கிற கொஞ்சம் கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா இவங்களுக்கு நார்மல் ஃப்ளோ கிடையாது. ஸோ அது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து ஃபைப்ராய்டு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரும். யூஸ்வலாக ஃபைப்ராய்டு வந்து இருக்கிறவங்க அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை பிறப்பை தொடர்ந்து ஏற்பட்ட அந்த தவறுகள், சரியான அழுக்குகள் போகாதது தான் காரணமாக இருக்கும். ஸோ 1 இயர் நீங்கள் இந்த முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக நமது மருத்துவர்களை நேரில் வந்து சந்தித்து மருத்துவ ஆலோசனை எடுத்துகிட்டு ஒரு ஸ்கேன் ப்ளஸ் நாடி எடுத்து பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளத்தையும் சந்திக்க மாட்டீங்க. இப்போ எதுவும் வேண்டாமா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் பேசணும். குறிப்பாக மெனோபாஸில் வரக்கூடிய பாதிப்புகள், அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தீங்க. பார்த்துட்டு இருந்த நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். நன்றி. இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேற ஒரு மருத்துவரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.